அப்படி இல்லைன்னா அந்த அப்பீல்லயும் உங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையர் அவங்க கிட்ட நீங்க அப்பீல் பண்ணலாம். அவங்க உங்களுடைய அப்பீல்ல சாட்டிஸ்ஃபை ஆகி உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம் அல்லது சேர்க்காமலும் போகலாம். இதுக்கெல்லாம் போயும் உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கல அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நீங்க உண்மையாகவே இந்திய குடிமகன் தானா அப்படிங்கிற சந்தேகமும் அந்த இடத்துல எழும்புது. இதைதான் அரசியல் கட்சிகள் குத்தி காட்டுறாங்க. இது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல சரி பண்றதுக்கான நடவடிக்கையாக தெரியல. என்ஆர்சி அப்படின்னு சொல்லப்படுற நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் குடிமக்கள் பதிவேட்டுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் தேர்தல் ஆணையம் இதை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அதை பத்தி எல்லாம் அசர்றது கிடையாது. நாங்க வாக்காளர் பட்டியலை சரி பண்றதுக்காக தான் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க. சரி, 4வது முக்கியமான கேள்வி, ஆதாரை ஒரு ஆவணமாக கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான். தேர்தல் ஆணையம் ஆதாரை ஒரு ஆவணமாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பீகார்ல எஸ்ஐஆர் நடத்தும் போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. ஆனா அந்த உத்தரவுல ஒரு பாயிண்டை எக்ஸ்ட்ரா சேர்த்தாங்க. ஆதாரோட சாட்டிஸ்ஃபை ஆகல